ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ். நம்ம இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறது ஒரு 30 சென்ட் மனை தாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில் மாநகராட்சியில் களியங்காடு, அதாவது நாகர்கோவிலேருந்து பார்வதிபுரத்தில் இருக்கிற களியங்காட்டில் தான், களியங்காடு ஏரியாவில் நம்ம பைபாஸ் அருகாமையில் ஒரு 30 சென்ட் மனை தாங்க நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம். இதுதான் நம்ம அந்த பைபாஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஓவர் பிரிட்ஜு, இங்கே இருந்து நமக்கு சர்வீஸ் ரோடு வருது. சர்வீஸ் ரோடு எல்லாமே அளந்து எல்லாமே கிளியர் பண்ணி ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. அதாவது மெயின் நமக்கு இந்த பைபாஸில் இருந்து களியங்காடு, அடுத்தது ஹைவே, நேஷ்னல் ஹைவே, பைபாஸ், இந்த ரெண்டுமே பக்கத்தில் இருக்கிற இந்த ஏரியாவில் தான் நமக்கு குடியிருப்புகள் மத்தியில் பார்க்குறீங்க. இந்த 16 அடி பாதை வசதியோட நமக்கு நல்ல ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 100 அடிக்கு மேலே இருக்கிற ஃப்ரண்டேஜோட இந்த மனை நமக்கு இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய பெரிய பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம மனையோட முன் சைடில் இருக்கிற பில்டிங்லாம் பார்க்குறீங்க. 30 சென்ட் மனை நமக்கு வந்து இதில் இருந்து நம்ம பார்க்குறீங்க, நம்ம அதோ தெரிகிற அந்த இடம் தான், அதாவது பைபாஸை பார்க்குறீங்க. பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 பாதை இருக்குது. அதாவது இங்கே நமக்கு பைபாஸ் சர்வீஸ் ரோட்லேருந்து ஒரு பாதை வருது, மற்றபடி நமக்கு 16 அடி பாதை, அதாவது குடியிருப்புகள் மத்தியில் வர்ற 16 அடி பாதை 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறது. அப்படி உங்களுக்கு 2 பாதை நமக்கு இந்த மனைக்கு பாதை இருக்குது. பார்க்குறீங்க, இதுதான் பைபாஸ். அதாவது ஒரு மனைக்கு பின் சைடில் இருக்கிற மனை தான் இந்த மனை நம்ம சேலுக்கு கொண்டு வந்து. இந்த காமெண்ட் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மனை தான். இதுவரை நமக்கு வந்து நம்மளோட மனை தான், நம்ம மனையோட பவுண்டரி இருக்குது. அங்கே தெரிகிற டவர் எல்லாமே வந்து களியங்காடு ஜங்ஷனு பைபாஸு. அதுக்கு அடுத்தால பார்த்திங்கன்னா ஒரு மனை, அதுக்கு அடுத்தால நம்ம மனை. இப்படி நமக்கு வந்து எல்லாமே, அதாவது பார்வதிபுரம், சுஸ்ருஷா ஹாஸ்பிட்டலு, சுங்கான்கடை, நாகர்கோவில் எல்லாமே நமக்கு பக்கம், பைபாஸ் பக்கத்தில் வர்றதுனால நமக்கு ரொம்ப டவுனை நமக்கு ரீச் பண்ணாமலே நமக்கு வந்து கன்னியாகுமரி போகிறதுக்கோ திருநெல்வேலி போகிறதுக்கோ எல்லாமே பக்காவாக அமைஞ்ச ஒரு ஏரியா இந்த களியங்காடு ஏரியா. நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க, இந்த ஏரியாவில் எங்களுக்கு வந்து ஒரு 10 சென்டோ 5 சென்டோ பார்த்து கொடுங்க, ரேட்டு பிரச்சனை இல்லைன்னு கேட்டிங்க. ஆனால் இந்த ரேட்டை கேட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ரேட் ரொம்ப சீப்பாக வருது. நமக்கு பிரித்து வாங்கலாம். நமக்கு மொத்தம் 30 சென்ட் எனக்கு வாங்க முடியாது அப்படின்னா 10 சென்ட்டாக வாங்கலாம். இப்படியும் வாங்கலாம். நமக்கு வேணால் ஒரே டைமில் தான் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி அவங்க ஓகே பண்ணுவாங்க. இல்லை 2ஆக பிரிக்கலாம், 3ஆக பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. 2ஆக பிரித்து நம்ம இந்த மனையை வாங்கிக்கலாம். பாதையெல்லாம் நமக்கு தெளிவாக இருக்குங்க. பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சரண்டர் பண்ண பாதையோடு தான் நமக்கு பத்திரத்தில் பாதையோடு தான் நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே இருந்து தான் நமக்கு இந்த இதில் இருந்து நமக்கு ஆரம்பிக்குது. 100 அடிக்கு மேலே இருக்குது இந்த மனை. பார்க்குறீங்க, நம்ம அந்த லெங்க்த்தை காமிக்கிறோம். 100 அடிக்கு மேலே தான் இருக்குது. 105 அடி 110 அடியாவது குறைஞ்சது இருக்கும். இப்படி இருக்கிற இந்த மனை நமக்கு வந்து இந்த பைபாஸ் அருகாமையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக ஒரு ஹாஸ்பிட்டல் அமைக்கிறதுக்கோ, இல்லைன்னா ஒரு சின்ன ஸ்கூல், ஏதாவது கிட்ஸ் ஸ்கூலு இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்காக இருக்கட்டும், ஏதாவது கம்பெனிகள், அதாவது கெமிக்கல் இல்லாத கம்பெனிகள், ஏதாவது ஒரு கம்பெனிகள் வைக்கிறதுக்காகவோ, மற்றபடி எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்ல பக்காவான ஒரு சூப்பரான ஒரு லேண்டு தான் இந்த 30 சென்ட் மனை. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வேணும் அப்படின்னாச்சுன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு ஸ்பாட்டை கொண்டு காமிக்கிறேன். பார்க்குறீங்க எல்லா இடமும், அதாவது நம்ம அந்த மனை பக்கத்தில் எல்லா வசதிகளும் இருக்குது, வீடுகள் இருக்குது, தண்ணி வசதிகள் எல்லாமே இந்த இடத்துல. நான் ரொம்ப சுவையான தண்ணி கிடைக்கிற ஏரியா. அந்த ஏரியாவை பொறுத்தளவில் தண்ணிக்கு சொல்லவே வேண்டாம். நமக்கு பார்வதிபுரம்னாலே நல்லாயிருக்கும். சென்டின் விலை இவங்க கேட்குறது பார்த்திங்கன்னா 11 லட்சம் தான் கேட்குறாங்க. சென்டின் விலை 11 லட்சம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து 30 சென்ட் இருக்குது. பாதி நாள் நம்ம வாங்கிக்கலாம், கொஞ்சம் குறைச்சும் பேசிக்கலாம். ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம். பெரிய அளவில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா இந்த ரேட்டு ரொம்ப நல்ல ரேட்டு. அதனால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.